Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹலோ செல்லகுட்டீஸ், நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பவர் இருக்கு தெரியுமா? அதுல சில வார்த்தைகள் மம்மஸா ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். இந்த அன்பு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினா போதும், கேக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாம எவ்ளோ நல்ல பிள்ளைங்கன்னு எல்லாருக்கும் புரியும். வாங்க அந்த மந்திர வார்த்தைகள் இன்னைக்கு கத்துக்கலாமா? எல்லாரையும் பார்த்த உடனே சிரிக்க வைக்கிற சில வார்த்தைகள் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனாலும் பரவாயில்ல, நாம இப்போ ஒன்னா சேர்ந்து அதை கத்துக்க போறோம். நீங்க ரெடியா? சரி, நம்ம பார்க்க போற முதல் மந்திர வார்த்தை என்ன தெரியுமா? அதுதான் ப்ளீஸ். ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட அன்பா எப்படி கேக்குறதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கற ஒரு சூப்பரான வார்த்தை இது. இந்த வார்த்தைய நல்ல கவனிங்க. ப்ளீஸ் அப்படின்னா தமிழ்ல தயவு செய்து. நாம மத்தவங்க கிட்ட ஏதாவது கேட்கும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அன்பா கேட்க இந்த வார்த்தை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்க பாருங்களேன், இந்த குட்டி பாப்பா அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு தண்ணி வேணும்னு கேட்காம ப்ளீஸ் கிவ் மீ வாட்டர்னு எவ்வளோ அழகா கேக்குறாங்க. அதாவது தயவு செய்து எனக்கு தண்ணீர் கொடுங்கள்னு கேக்குறாங்க. இப்படி கேட்டா அம்மா எவ்வளோ சந்தோஷமா கொடுப்பாங்க இல்லையோ? இப்போ உங்க டர்ன். நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூடவே சத்தமா சொல்லணும். சரியா? ரெடியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சொல்லுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சூப்பர். இதுக்கு என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. இப்படி கேட்டா யார் வேணாலும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த 2 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட அன்பையும் அக்கறையும் காட்டுறதுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப உதவும். அது என்னன்னு பார்க்கலாமா? மத்தவங்க மனசை காயப்படுத்தாம இருக்கவும், அவங்க செய்யற உதவிக்கே நம்ம நன்றியை காட்டவும் இந்த வார்த்தைகள் பயன்படும். நம்ம கிட்ட தெரியாம ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அப்போ யோசிக்காம உடனே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் சாரி. தமிழ்ல மன்னிக்கவும். தப்பு பண்ணா ஒத்துக்கிறது தான் நல்ல பிள்ளைங்களுக்கு அழகு, சரிதானே? ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க விளையாடும் போது தெரியாம உங்க அண்ணாவோட பென்சிலை உடைச்சிட்டீங்க. அப்போ என்ன சொல்லணும்? உடனே அவர்கிட்ட போய் சாரி ஐ broke the pencil அப்படின்னு சொல்லணும். அதாவது மன்னிக்கவும், நான் பென்சிலை உடைத்து விட்டேன்னு சொன்னா அண்ணாவுக்கு கோபம் வராது. சரி, இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். சாரி I'm late. இன்னொரு தடவை. சாரி I'm late. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டா போனா உங்க டீச்சர் கிட்ட இப்படிதான் சொல்லணும். இப்போ அடுத்த மேஜிக் வேர்ட், தேங்க்யூ. நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணினா இல்லனா நமக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் கொடுத்தா நம்ம சந்தோஷத்தையும் நன்றியும் காட்ட இந்த வார்த்தைய உடனே சொல்லணும். உதாரணத்துக்கு, உங்க டீச்சர் உங்களுக்கு ஒரு ஸ்டார் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்க என்ன சொல்வீங்க? தேங்க்யூ டீச்சர்னு சொல்வீங்க. அதை கேட்டா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். வாங்க இதையும் என் கூட சேர்ந்து சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். சூப்பர். யாராவது பெரிய உதவி செஞ்சா இப்படி சொன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நம்ம லிஸ்ட்ல கடைசி மந்திர வார்த்தை. இது ரொம்ப முக்கியம். 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, இல்ல யாராவது ஒரு வேலையா இருக்காங்க. அப்போ அவங்கள தொந்தரவு பண்ணாம எப்படி மரியாதையா கூப்பிடுறது? அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை தான் எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க 2 பேருக்கு நடுவுல போகணும், இல்ல உங்க அப்பா போன் பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது கேட்கணும்னா முதல்ல எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு அப்புறமா பேச ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க, உங்களுக்கு பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு வழி தெரியல. அப்போ ஒரு அங்கிள் கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ வேர் இஸ் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டா அவங்களும் நின்னு பொறுமையா பதில் சொல்லுவாங்க இல்லையா? கடைசி தடவையா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ கம் இன்? நீங்க ஒரு ரூமுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இப்படிதான் அனுமதி கேட்கணும். ரொம்ப அருமை. நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட் குட்டீஸ். வாவ், 4 மந்திர வார்த்தைகளையும் கத்துக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாமா? ஒரு சின்ன விளையாட்டு தான். நான் சொல்ற சிச்சுவேஷனுக்கு என்ன வார்த்தை கரெக்ட்னு நீங்க சொல்லணும். ரெடியா? சரி, உங்களுக்கு தண்ணி வேணும், அப்ப என்ன சொல்லுவீங்க? ஆமா, ப்ளீஸ். தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட், சாரி. யாராவது ஹெல்ப் பண்ணினா பிரமாதம், தேங்க்யூ. 2 பேருக்கு நடுவுல போகணும்னா மிகச்சரி, எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பர், நீங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க. இப்போ ரொம்ப தைரியமா சந்தோஷமா என் கூட சேர்ந்து இந்த 2 வரியையும் சொல்லுங்க. ரெடியா? முதல் வரி, ஐ யூஸ் பொலைட் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். சொல்லுங்க. அருமை. இப்போ 2வது வரி, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் பொலைட்லி. வாவ், சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க செல்லங்களா. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, மத்தவங்க மனசு சந்தோஷப்படுத்துற ஒரு நல்ல குணத்தையும் கத்துட்டீங்க. சரி குட்டீஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வேலை. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த மேஜிக் வார்த்தைகளை ப்ளீஸ், சாரி,
தேங்க்யூ, எக்ஸ்கியூஸ் மீ இதையெல்லாம் இன்னைக்கு எத்தனை தடவை பயன்படுத்த போறீங்கன்னு பாருங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு அன்பு வார்த்தையும் ஒரு பூ மாதிரி, அது எல்லா இடத்துலயும் சந்தோஷத்தை பார்ப்போம். சரியா? பண்ணுவீங்களா? சூப்பர்.